வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிறுத்தை போல பாய்ந்த தல தோனி 10 மீட்டர் தாவி பிடித்த கேட்ச் மிரண்டு போன குஜராத் அணி. அதாவது IPL கிரிக்கெட் தொடரில் குஜராத்துக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் நம்ம CSK அணியின் முன்னாள் கேப்டன் தல தோனி அவர்கள் அபாரமாக பாய்ந்து கேட்ச் பிடித்து ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார். இந்த போட்டியில் டாஸை வென்ற குஜராத் அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய CSK அணியில் கேப்டன் ருத்ராஜ் 46 ரன்களும், அதிரடி தொடக்க வீரர் ரச்சின் ரவீந்திரா 20 பந்துகளில் 46 ரன்களும் எடுத்து நல்லதொரு தொடக்கத்தை கொடுத்தார்கள். அதன் பின் நடுவரிசையில் களமிறங்கிய சிவம் தூபே 23 பந்துகளில் 51 ரன்கள் எடுக்க CSK அணி 20 ஓவர்களின் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன்களையும் எடுத்தது. இதனையடுத்து 207 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் குஜராத் அணியின் தொடக்க வீரர்கள் களமிறங்கினார்கள். CSK எடுத்த பெரிய ஸ்கோர் என்றாலும் இரவு நேரம் என்பதால் பனிப்பொழிவு இருக்கும். இதன் காரணமாக பவுலர்கள் பந்து வீச கடினமான சூழல் நிலவும். இதனால் ஆட்டத்தின் ஒவ்வொரு பந்தும் மிகவும் முக்கியமாக இருந்தது. கிரிக்கெட்டை எப்போதுமே கேட்சஸ் வின் மேட்சஸ் என்று சொல்வார்கள். அதாவது கேட்சை பிடித்தால் அது ஆட்டத்தையே வெல்லும் வாய்ப்பு ஏற்படும் என்பதுதான். அந்த வகையில் 42 வயதான தல தோனி அவர்கள் பிடித்த ஒரு கேட்ச் ஆனது ரசிகர்கள் மத்தியில் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் அணியின் கேப்டன் கில் அவர்கள் 8 ரன்களில் ஆட்டமிழக்க, விருத்திமன் சக 21 ரன்களில் ஆட்டமிழக்க, 3வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ஜாய் சுதர்சன் மற்றும் விஜய்சங்கர் ஆகியோர் பொறுப்பான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தி வந்தாங்க. இருவருமே தமிழக வீரர்கள் என்பதால் சேப்பாக்கம் மைதானத்தில் எப்படி விளையாட வேண்டும் என்ற நுணுக்கங்கள் தெரியும். இதனால் இவர்களது விக்கெட்டை வீழ்த்துவது என்பது மிக மிக கடினமானதுதான். ஆனாலும் CSK அணியின் நட்சத்திர வீரரான மிச்சல் அவர்கள் பந்து வீச அப்போது விஜய்சங்கர் அந்த பந்தை ஸ்லிப் நோக்கி சென்றது. அங்கு ஸ்லிப்பில் யாரும் இல்லை. இந்த நிலையில் தான் 42 வயதான தல தோனி அவர்கள் திடீரென்று சிறுத்தை போல பாய்ந்து அந்த கேட்சை அபாரமாக பிடித்திருக்காரு. இதனை பார்த்த ரசிகர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி படையப்பா படத்தில் லப்பாஸ் ரஜினியை பார்த்து உங்களுக்கு வயசே ஆகலை என்று சொல்வாரோ, அதே போலதான் ரசிகர்களும் தோனியை கொண்டாடி வருகிறார்கள். இந்த வயதிலும் தோனி CSK அணிக்காகவும் ரசிகர்களுக்காகவும் இப்படி பாடுபடுவது மெய்சிலிர்க்க வைப்பதாகவும் ரசிகர்கள் கருத்துக்களை தெரிவித்து உள்ளார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.